அனைவருக்கும் வணக்கம். இது ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சி. சமீபத்தில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் டெல்லி பயணம் மேற்கொண்டு வந்த பிறகு தமிழக அரசிற்கான நெருக்கடி அதிகரித்திருக்கிறது. டெல்லி வரை சென்ற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மேகதாது விவகாரங்கள் குறித்து ஏன் பேசவில்லை? கர்நாடகாவுக்கு சென்ற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கர்நாடகா மேகதாது அணை திட்டத்தை செயல்படுத்த தீவிர முயற்சி மேற்கொண்டு வரும் நிலையில் ஏன் அங்கும் இது குறித்து பேசவில்லை என்ற பல கேள்விகளை அரசியல் கட்சிகள் தாவேகா அரசுக்கு எதிராக முன்வைக்க தொடங்கியிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் மேலும் அழுத்தம் கொடுக்கக்கூடிய வகையில் கடலூர் மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் கிணறுகளை அமைப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தமிழக அரசிடம் அதற்கான அனுமதி கேட்டும் விண்ணப்பிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டு விவகாரங்களிலுமே தாவேகா அரசு ஏன் மௌனம் சாதிக்கிறது என்பதுதான் பல அரசியல் கட்சி தலைவர்களுடைய கேள்வி. குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய சுற்றுச்சூழல் துறை அமைச்சரிடம் இது குறித்து கேள்வி எழுப்பும் போது அதற்கு பதிலளிக்கவே மறுக்கிறார். தமிழ்நாட்டின் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள், விவசாயிகளுடைய வாக்குகள் அதிகம் தாவேகா பெற்றிருக்கிறது, விவசாயிகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயமும் இருக்கிறது தானே என பல அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் கேள்வியோடு முடிகிறது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தேடக்கூடிய வகையில்தான் இன்றைய ஜெயா பிளஸினுடைய விவாத களம் என்பது அமைந்திருக்கிறது. கடலூரில் ஹைட்ரோ கார்பன் திட்டம், கர்நாடகாவில் மேகதாது விவகாரம், என்ன செய்ய போகின்றது தாவேகா அரசு? இந்த தலைப்பின் கீழ் தான் அடுத்த ஒரு மணி நேரங்கள் மிக விரிவாக விவாதிக்க இருக்கிறோம். முன்னதாக விருந்தினர்களை நேயர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்து விடுகிறேன். அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார், உங்களை நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் திரு தமிழ்வேந்தன், உங்களையும் நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் கூட்டு இயக்கத்தை சேர்ந்த திரு ரவீந்திரன், உங்களையும் நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இவர்களோடு பத்திரிகையாளர் திரு ராஜா ஸ்டாலின், உங்களையும் நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நந்தகுமார் சார், உங்ககிட்ட இருந்தே தொடங்கலாம்னு நினைக்கிறேன். தாவேகா அரசுக்கு எதிராக பல அழுத்தமான கேள்விகளை அரசியல் கட்சிகள் முன்வைக்க தொடங்கி இருக்கிறார்கள். டெல்லி வரை சென்ற முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஏன் மேகதாது விவகாரங்கள் குறித்தெல்லாம் பேசவில்லை? கர்நாடகாவினுடைய முதலமைச்சராக அண்மையில் பொறுப்பேற்ற டி.கே. சிவகுமார் நீர்வளத்துறை அமைச்சரை சந்தித்து அனுமதி கேட்கிறார். முறைப்படி டெல்லி சென்றக்கூடிய முதலமைச்சர் அதே குறிப்பிட்ட நீர்வளத்துறை அமைச்சரை சந்தித்து முறையிட்டு இருக்கலாமே என்ற கேள்வியும் அரசியல் கட்சியின் தலைவர்கள் வலுவாக வைக்கிறார்கள். இதற்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறார் முதலமைச்சரோ தமிழக அரசோ, உங்களுடைய பார்வையில்? இது என்னைக்குமே ஆளுங்கட்சியை பார்த்து எதிர்கட்சிகள் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு குரல் எழுப்புறது வழக்கமான ஒன்று தான். இதை ரெண்டா பிரிச்சுக்கிறேன். ஒன்று கேக்குதா யோகேஸ்வரன் நான் பேசுறது? ரெண்டா இதை நம்ம பிரிச்சுக்கிட்டோம்னா, ஒன்று இன்னைக்கு இருக்கக்கூடிய கடலூர் ஹைட்ரோ கார்பன் ப்ராப்ளம், ரெண்டாவது மேகதாது பிரச்சனை. இப்போ மேகதாது பிரச்சனைக்கு டெல்லிக்கு போயிட்டு பேசலன்னு சொல்றதே ஒரு அப்பட்டமான பொய் குற்றச்சாட்டு தான். ஏன்னா போன தடவை ஐயா முதலமைச்சர் அவர்கள் பிரதம மந்திரி அவர்களை டெல்லியில போய் சந்திக்கும் போது இந்த மேகதாது அணையை பற்றி தான் பிரதானமான டிஸ்கஷனே அங்கே நடந்தது. அது டிஐபிஆர் வெப்சைட்ல போய் அவர் என்ன பேசினாருங்கிறதெல்லாம் மக்கள்கிட்ட பெரிய அளவுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. ஸோ அப்போ இன்னைக்கு கர்நாடகாவுக்கு போனவர் ஏன் சிவகுமாரை பார்த்து அங்கே பேசலன்னா, நீங்க சிவகுமார் அங்கே பஞ்சாயத்து பண்ற இடத்துல இல்லை. இப்ப நமக்கு பஞ்சாயத்து பண்ணி முடிக்க வேண்டியது சென்ட்ரல் வாட்டர் கமிஷன். கூடிய அந்த துறை தான் நமக்கு பதில் அளிக்கணும். இல்லைனாலும் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை நம்ம எடுப்போம். அப்ப இன்னைக்கு சிவகுமார் அவர்களை போய் நம்ம பார்த்துக்கிற கட்டாயம் இல்லை. அதே இன்னொரு படி பார்த்தீங்கன்னாக்கா, இதே திமுக போன தடவை இந்த தேர்தலுக்கு முன்னாடி அதே சிவகுமாரை கூட்டிட்டு வந்துதான் இங்க பிரதான தேர்தல் பிரச்சாரமே திமுக ஆதரவா அவங்க தமிழக முதல். சரி நந்தகுமார், உங்க ஆடியோல சில இடையூறு இருக்கு. நான் திருப்பி நான் உங்ககிட்ட வரேன். திரு தமிழ்வேந்தன், நந்தகுமார் சொல்றதுல இருந்து ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. இதே காங்கிரஸ் கட்சியோடு தான் கடந்த முறை திமுக கூட்டணியில் இருந்தது. இதே டி.கே. சிவகுமாரை தமிழ்நாட்டிற்கு அழைத்து வந்துதானே தேர்தல் பரப்புரைகள் எல்லாம் மேற்கொண்டீங்க. இப்போ என்ன உங்க அரசியல் நிலைப்பாடு? தாவேகா போய் டி.கே. சந்திக்கிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை எல்லாம் சொல்றீங்களே, என்ன அதில் நியாயம் இருக்குன்னு கேட்கிறார். சரிதானே அந்த கேள்வி கூட? திமுக ஆட்சி காலத்தில் இருந்தபோது காவேரியை பற்றியான இந்த மேகதாது விஷயம் சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங் இருந்துச்சு. இப்போ எல்லாமே டெஸ்ட்ராய் ஆகி போச்சு. அதை செய்ய வேண்டியது மாநில அரசு தான் அதை கையில் எடுத்து செஞ்சிருக்கு. டி.கே. சிவகுமார் அடித்து அந்த ஓட்டு கேட்டது காங்கிரஸ் கூட்டணியில் உள்ள கட்சிகள். இங்கே போய் இந்தியா கூட்டணியில் அப்போ இருந்தோம். இப்போ இந்தியா கூட்டணியில் டிஎம்கே இல்லை.
இந்தியா கூட்டணி தலைமை தாங்கி திரு மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தான் போகிறாரு, அவர் தான் பேசணும். அவர் தான் போய் ராகுல் காந்தியை பார்க்குறாரு, அம்மையார் சோனியா காந்தியை பார்க்குறாரு. அவர் தான் டிகே சிவகுமாரை வச்சு பேசி மேகதாதுவை ஸ்டாப் பண்ணிக்கணும். திமுக வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருந்தாங்க, என்னென்னா உங்களை பகச்சி ஒரு வேலையை முடிக்கிறத விட உறவாடி நம்ம ஃப்ரெண்ட்லியாக தானே இருக்கோம், இந்த ப்ராப்ளத்தை பண்ணாதீங்க. ஏன்னா டிஎம்கே இருந்த வரையும் எதுவுமே பண்ணலை, மார்க் பண்ணவே விடலை. ஏன்னா கோர்ட் இருந்துச்சு, மார்க் பண்ண விடல. அதாவது தெளிவாக இவங்க டிஎம்கே பொறுத்தவரையிலையும் கோர்ட்டை ஹேண்டில் பண்ண தெரியும், இவங்க அழகாக கோர்ட்டையும் ஹேண்டில் பண்ண தெரியும், பாலிடிக்ஸ்க்கு பண்ணுவாங்க. பாலிடிக்ஸும் முக்கியம். நம்ம பேசிகிட்டு இருக்கோம் சிவகுமார் ஐயா, நீங்கள் நானும் பேசிட்டு கோர்ட்டு டிசைட் பண்ணிட்டோம், கொஞ்சம் அமைதியாக இருங்க, ஏன் நமக்குள்ள பிரச்சனை. டிஎம்கே இருந்த 5 வருஷமும் கர்நாடகா தமிழ்நாடு பிரச்சனை இல்லாமல் காவேரி பிரச்சனை இல்லாமல் ஓட்டியிருக்காங்க. இல்லாட்டி முதல்ல இருந்தப்போ எவ்வளோ அடித்தடியெல்லாம் நடந்துச்சாங்க. கேபிஎனோட 140 பஸ்ஸு கொளுத்தப்பட்டுச்சு இல்லை, அங்கே அந்த நின்றுட்டு இருந்த பஸ்ஸு ஆடில் கேபிஎன் டிராவல்ஸோ பஸ்ஸு, அதெல்லாம் இல்லாமல் இவங்க மேனேஜ் பண்ணிட்டாங்க, முடிஞ்சுது. அடுத்து இப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்க, இப்போ நீ முன்னாடி இதை பண்ணல, நீ முன்னாடி குச்சி எடுத்தில, முன்னாடி ஜாமெண்ட்ரி பாக்ஸ் எடுத்திலன்னு பேசக்கூடாது. நீங்கள் தானே வந்திருக்கீங்க, நீங்கள் தான் டீல் பண்ணணும். அதை அதுக்கு எப்படி முன்னாடி உள்ள அரசை குறை சொல்ல முடியும்? நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் டிஎம்கே அரசு பெண்டிங் வச்சுருந்தாங்க வழக்கை, இப்போ டிஸ்மிஸ் ஆகுது. யார் அதை எடுத்து செய்யணும்? மாநில அரசு தானே செய்யணும். இன்ன வரைக்கும் ஒரு நல்ல வக்கீல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களா சுப்ரீம் கோர்ட்டில்? மேகதாது பெரிய பூதாகரமாக வரப்போகுது. பியூர்லி 100% தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் பாலிடிக்ஸ் தான் காவேரி, வேற ஒன்றுமே இல்லை. இந்த அடித்து அள்ளித்தோது மாதிரி நம்ம எல்லாம் கொண்டு போதாங்க, இப்போ திறந்து விட போகிறாங்க. எனக்கு தேவைக்கு மீதியாக தண்ணி வரும், கடலில் போய் நமக்கு கலக்கும். இது வந்து பாலிடிக்ஸ். தேர்தல் நேரத்தில் அவங்களும் நான் வந்து காவேரி வந்து தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் தான் அங்கே அவங்க ஓட்டு வாங்குவாங்க. அதேமாதிரி நான் காவேரியை மீட்டு தருவேன்னு இங்கே சொன்னால் தான் இங்கே மீட்டு தர முடியும். காவேரி தாய், காவேரி தந்தை, காவேரி சித்தப்பான்னு இங்கே பேர் வச்சா தான் இங்கே வேலைங்கும், இல்லைன்னா இங்கே அரசியல் பண்ண முடியாது. அந்த அரசியலை தான் விஜயை பண்ண சொல்கிறோம். இப்போ நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருக்கீங்க. அல்லு சில்லுன்னு சொன்ன காங்கிரஸ் தானே அடிச்சு ஒன்று கூட வச்சுருக்கீங்க. கொஞ்சம் ஓட்டு கூட போட்டிருக்கலாம் ப்ரோ, அல்லு சில்லோட மல்லு கட்ட வேண்டிய இருக்குன்னு அல்லு சில்லை வச்சு நீங்கள் பண்ண வேண்டியதான், வேற என்ன பண்ணுறது? இதே திமுக தானே கடந்த ஆட்சி காலத்திலும் காங்கிரஸோடு கூட்டணியில் இருந்தது. அப்போ முடியாத விஷயம் இப்போ தாவேக்காவால முடியுமா? நான் சொல்கிறேன் 5 வருஷம் இவங்க மேகதாதுல மார்க் பண்ண உடனே இல்லை டிஎம்கே, அதை தான் பேசணும். இல்லை, அது மார்க் பண்ண விடாததுக்கான காரணம் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் அதே தான், அதை மெயின்டைன் பண்ணுறாங்களே திமுக 5 வருஷம் சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைனலாக போய் கழுத்து முறிவோ ஆகாமல் அந்த வழக்கு அப்படியே ஸ்டில் இந்த பாருங்க நீதிமன்றத்தில் பெண்டிங் இருக்க வரையும் வேலை செய்ய முடியாது. நான் போய் ஃபைனல் டிகிரி வாங்கிட்டேன்னா யார் டிகிரியோ அதுக்கு அப்பீல் போகணும், அதுக்கு தயாராக இருந்தாங்க இவங்க. அதுக்கு தயாராக தாவேக்காவும் இருக்குல்ல. முதலமைச்சர் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருக்கார், வழக்கறிஞர்களோடு துறை சார்ந்த ஆலோசனை நடத்தப்பட்டிருக்கிறது. மீண்டும் என்னென்ன சட்ட வழிமுறைகள் ஆராயலாம் சொல்லி ஆராயிறாங்க. அதுக்கான கால அவகாசம் இருக்கணும்ல. இங்க பாருங்க, கால அவகாசம் இதுல கிடையாது. முதல்ல சட்ட ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு, கற்பழிப்பு போடுறது கால அவகாசம் கேட்குறீங்க. ரைட்டு கொடுத்துருவோம், பேச வேண்டாம். இன்னைக்கு கூட வந்து அவன் கட்சியை சார்ந்த ஒன்றிய நிர்வாகி சேலத்தில் மணிகண்டன் ஒருத்தர் 8500 பாலியல் வீடியோட மாட்டுறாரு. சரி, கொஞ்சம் நெஞ்சம்லாம் கிடையாது. அப்போ அவங்க அதுக்கும் டைம் கேட்பீங்களா? எல்லாத்துக்கும் டைம் கேட்பீங்கன்னா கொடுத்துட்டே இருக்கணும். காவேரிக்கு டைம் கிடையாது, விவசாயத்துக்கு எது டைம்? இங்கே சரியான ஒரு தண்ணி வரலன்னா இங்கே காலிங்க, நாங்கள் டெல்டா மாவட்டம் தான், சரியான ஒரு தண்ணி வரலன்னா வேற எதுவுமே கிடையாது, டோட்டல் காலி தான், அந்த மகசூலே போயிடும். சரி, பேசுவோம். திரு தமிழ்வேந்தன். ரவீந்திரன், ஏற்கனவே மேகதாது விவகாரத்திலையும் சரி, இந்த ஹைட்ரோ கார்பன் விவகாரத்திலும் சரி, திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி இருந்தபோது பல விஷயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டது. இப்போ தாவேகா காங்கிரஸ் கூட்டணி தொடர்கிறது. இப்போதும் இந்த மேகதாது விவகாரங்கள் ரொம்ப ஒரு தீவிரமான பிரச்சனையாகவே பார்க்க முடிகிறது. விவசாயிகளுடைய மனநிலை எப்படி இருக்கு? அரசு மாறினாலும் தங்களுடைய குறைகள் நிறைவேறவில்லையே அப்படின்ற ஒரு அழுத்தம் உங்களுக்குள்ள இருக்கா? என்ன நடக்கிறது? உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது? அனைவருக்கும் வணக்கம். கடந்த காலங்களில் விவசாயிகள் நாங்கள் வாழ்க்கைக்காக போராடி கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுது எங்களுடைய வாழ்க்கையே போராட்டமாக மாறியிருக்கிறது என்பதுதான் கள நிலவரம். மேகதாது பொறுத்தளவு கர்நாடக அரசு தற்போதைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய டிகே சிவகுமார் அவர்கள் ஒரு மென்மையான போக்கை கடைபிடித்திருக்க வேண்டும். ஆனால் அடாவடித்தனமாக, ஆக்ரோஷமாக, ரொம்பவும் அருவருக்கத்தகைய வகையில ஒரு மிகப்பெரிய பேச்சை பேசி அடாவடித்தனமாக செய்து கொண்டிருக்கிறார். ஒரு தண்ணீர் தேவை என்பது மாநிலங்களுக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனை. இந்தியாவில் காவிரி பிரச்சனை மட்டும்தான் இல்ல, கிட்டத்தட்ட 11 நதி தாவாக்கள் இருக்கிறது. தாவாக்கள் தொடங்குகிற பொழுதே 5 தாவாக்கள் பேச்சுவார்த்தையிலே முடிந்திருக்கிறது. 3 தாவாக்கள் உச்சநீதிமன்றத்திலே பின்வாங்கி இருக்கிறார்கள். 2 தாவாக்கள் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல்படி ஆணையம் அமைத்த பிறகு முடிவுக்கு வந்திருக்கிறது. ஆனால் இன்று வரை 60 ஆண்டுகளையும் கடந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்திற்கான களமாக காவிரி மாறி இருக்கிறது. இது ஒரு அரசியல் சதுரங்க விளையாட்டு என்றே நாங்கள் சொல்லுவோம். எங்களை பொறுத்த மட்டில் தமிழகம் மேகதாட்டு மட்டுமல்ல, காவிரியை நம்பி
18 மாவட்டங்கள் நீராதாரமாக இருக்கிறது. நாளொன்றுக்கு 1700 மில்லியன் கன அடி குடிநீரை நாம் அதிலிருந்து உறிஞ்சி எடுக்கிறோம். அது மட்டுமல்ல 16 லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகிறது. தமிழ்நாட்டினுடைய உணவு கேந்திரம் காவிரி பாசன பகுதி. இதை முற்றிலுமாக சீர்குலைக்கக்கூடிய வகையில இங்கு ஒரு மிகப்பெரிய சித்து விளையாட்டு நடக்கிறது. இவை எல்லாவற்றிற்கும் மேலாக காவிரி படுகையில கீழே இருக்கக்கூடிய இயற்கை வளம் 43,000 கோடி ரூபாய் மதிப்பு உள்ள மீத்தேன் எரிவாயு, ஹைட்ரோ கார்பன் போன்ற நிலக்கரி போன்ற எரிவாயுக்கள் இயற்கை வளங்கள் இருக்கிறது தான் அரசியல்வாதிகளுடைய எண்ண ஓட்டத்திற்கு ஏற்ப இங்கு போராட்டங்களும் அதற்கான வியூகங்களும் அமைத்துக் கொண்டிருக்கிறது. இப்ப ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு 2018ஆம் ஆண்டு மத்திய அரசு 55 வகையான ஏலங்களை அறிவித்து அதில் 17 வகையான நிறுவனங்கள் போட்டியிட்டு தமிழ்நாட்டிலே 3 மண்டலங்களாக பிரிக்கப்பட்ட இந்த காவிரி பாசன படுகையிலே மரக்காணத்திலிருந்து ராமநாதபுரம் வரை இயற்கை வாயு இருக்கிறது, இயற்கை எண்ணெய் இருக்கிறது, நிலக்கரி இருக்கிறதை கண்டறிந்து இதற்கான ஏலங்கள் அறிவிக்கப்பட்டது. அதுல முதல் ஏலம் என்பது மரக்காணத்திலிருந்து கடலூர் வரை ஒன்றையும் 4 கிணறுகள் வெட்டப்படும் என அறிவித்தார்கள். அதற்கு பிறகு பரங்கிப்பேட்டையிலிருந்து தரங்கம்பாடி வரை 7 கிணறுகள் அறிவிக்கப்படும் என்று அறிவித்தார்கள். அதற்கு பிறகு தரங்கம்பாடியிலிருந்து ராமநாதபுரம் எப்படிலாம் அறிவிப்பு இருந்தது, ஒப்பந்தங்கள் பெறப்பட்டது, விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டது, ஒப்பந்தங்களை இறுதி செய்யப்பட்டது. தற்பொழுது கடந்த காலங்களிலே பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்ட போது நாங்கள் கூறியது உண்மையாக எந்த விதமான ஆழ்குழாய் கிணறுகளோ எரிவாயு அமைப்புகளோ செயல்படக்கூடாது என்று கூறியிருந்தோம். அப்போதைய தமிழக அரசு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் ஏற்கனவே செயல்பாட்டில் இருந்த திட்டங்களுக்கு தடை கிடையாது, ஆனால் புதிதாக உருவாக்கப்பட எந்த திட்டங்களும் அனுமதி கிடையாது என்று ஒரு அறிவிப்பை கொடுத்தார்கள். ஓரளவு மன நிம்மதியோடு இருந்தோம். ஆனால் மத்திய அரசு மிகப்பெரிய அளவில் இயற்கை வளங்களை அனுபவிப்பதற்காக, இயற்கை வளங்களை எடுப்பதற்காக ONGC நிறுவனம் மற்ற வேதாந்தா நிறுவனம் போன்ற நிறுவனங்களை எல்லாம் கையில் வைத்துக் கொண்டு ஒப்பந்ததாரர்களை நியமித்து விவசாயிகளையும் பொதுமக்களையும் அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார். இந்த அரசுடைய செயல்பாடு எப்படி இருக்கு ஹைட்ரோ கார்பன் விவகாரத்தில்? இல்ல ரவீந்திரன், இந்த அரசினுடைய செயல்பாடு எப்படி இருக்கு இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்துல? ஏன்னா ஏற்கனவே 3 நாட்களா அந்த ஹைட்ரோ கார்பன் விவகாரங்கள் தான் தமிழக அரசியல்ல பற்றி எரிகிறது. தாவேக அரசு அது குறித்து எந்த ஒரு பதிலுமே சொல்ல மறுக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் சுற்றுச்சூழல் துறை அமைச்சரிடம் பத்திரிகையாளர்கள் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் குறித்து கேள்வி எழுப்பும் போது அவர் பதிலளிக்க மறுத்து அங்கிருந்து தப்பி செல்கிறார். இந்த விவகாரத்தை ஒரு விவசாய சங்கத்தை சார்ந்தவரா நீங்க எப்படி பார்க்கிறீங்க? மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் பொறுப்பேற்று 32 நாட்கள் கடந்திருக்கிறது. 33வது நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது. பழுத்த அரசியல்வாதிகளே, அனுபவம் மிக்கவர்களே இந்த பிரச்சனையை எளிமையாக கையாள முடியாது. இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். ஹைட்ரோ கார்பனா இருக்கட்டும், இல்ல மேகதாட்டு அணையா இருக்கட்டும், இது இரண்டுமே தமிழக விவசாயிகள் மட்டுமல்ல தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய செயல்பாடுகள். அவர்கள் முதல்வர் அவர்கள் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. அவர் பிரச்சார மேடையில பேசும்போது திருச்சி பொதுக்கூட்டத்தில் முதல் நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் மட்டும் தான் பேசியிருக்காரு. சட்டமன்றத்தில் எதிர்வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் எப்படி அவர் பதிலளிக்க போறார், எப்படி பேச போறாருங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் எங்களுடைய பார்வையில இந்த திட்டம் குறித்த அவர்களுக்கு புரிதல் முழுமையாக இருக்குமா என்பதுதான் கேள்வி. சுற்றுச்சூழல் அமைச்சர் கூட இதை பத்தி அவங்க ஸ்டடி பண்ணிருக்க மாட்டாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல. நீங்க வேதாந்தா நிறுவனத்துல 7 கிணறுகள் தோண்ட அனுமதி கொடுத்திருக்காங்க. இதே பகுதியில இந்துஸ்தான் எண்ணெய் துறப்பணி நிறுவனத்திற்கு 1 தான் கொடுத்தாங்க. ஆனால் மீதி 3 கிணறுகளுக்கும் சேர்த்து இந்துஸ்தான் எண்ணெய் துறப்பணி நிறுவனம் வேதாந்தா குழுமத்திலிருந்து 3 கிணறுகளுக்கும் அவங்க தமிழக கடலோர மண்டல மேலாண்மை ஆணையத்திடம் அனுமதி கேட்டிருக்காங்க. ஒரு உண்மையை சொல்ல போனா 1076 கிலோமீட்டர் தமிழக கடலோர பகுதிகளில் தாழ்வான பகுதி நாகப்பட்டினம் மாவட்டம், 2வது தாழ்வான மாவட்டம் கடலூர் மாவட்டம். இந்த கடலூர் மாவட்டம் மிகப்பெரிய இயற்கை சீற்றங்களுக்கு அவ்வப்போது ஆளாகக்கூடிய மாவட்டம். இந்த மாவட்டத்தினுடைய நிலப்பரப்புலையும் நீங்க எந்த விதமான இயற்கை வளங்களை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அதே போல கடல் பரப்பில் நீங்க எடுக்க முடியாது, அதற்கான சாத்திய கூறுகளும் குறைவு. தற்போது இருக்கக்கூடிய தட்பவெப்பநிலை மாற்றத்தினால, காலநிலை மாற்றத்தினால கடல் நீர் மட்டத்தில் மேல் இருக்கக்கூடிய வெப்பத்தின் அலையின் தாக்கம் மிகப்பெரிய அளவிலே காரணமாக மழையே இல்லாத நிலை இருக்கிறது.
சரி, நான் வரேன் ரவீந்திரன். ரவீந்திரன் நான் வரேன். திரு நந்தகுமார், இப்போ தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து இல்ல துறை சார்ந்த அமைச்சர் தரப்புல இருந்து இப்போது வரை இந்த 2 விவகாரங்கள் குறித்து எல்லாம் எந்த பதிலும் சொல்லாமல் இருப்பது, இன்னும் இந்த விவகாரங்கள் குறித்த ஒரு புரிதலின்மை அமைச்சர்களுக்கே இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது அப்படின்னு சொல்லி விவசாய சங்கத்தினுடைய கருத்தாக முன்வைக்கிறார்கள். உங்களுடைய பார்வை, ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தீங்க, தொடருங்க. இப்போ நவம்பர் 13, 2025 டிஎம்கே வந்து அப்போ இந்த மேகதாது கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அவர் ஃபைல் பண்ண பெட்டிஷன் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து டிஸ்மிஸ் பண்ணாங்க. இது ரொம்ப ஏர்லியர் ஸ்டேஜாக இருக்குது, அவங்க டெக்னிக்கல் ரிவ்யூவே இன்னும் முடிக்கலன்ட்டு. அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஒரு டிசம்பரில் வந்து ஒரு பெட்டிஷன் போடுறாங்க. இப்போ விஜய் அவர்கள் வந்ததுக்கப்புறம் கூட, முதல்வராக வந்ததுக்கப்புறம் லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட காவிரி அந்த நம்ம பார்க்கக்கூடிய கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் கிட்டலாம் பேசி என்ன மாதிரி லீகல் ஆக்ஷன் எடுக்கணும்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அதன் குழுவினுடைய அடிப்படையில் வந்து இன்னைக்கு முதல்வர் ஐயா கிட்ட போய் அந்த பெட்டிஷன் மேகதாது பற்றி அவர் அந்த டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து நீங்கள் அப்செப்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு பிரதம மந்திரி கிட்ட கொடுத்துருக்காரு. அதனால ஐயா ரவீந்திரன் சொல்ற மாதிரி இந்த ஆட்சியாளர்களுக்கு இதை பத்தி தெரியுமாங்கிறது வந்து அது ஏற்புடைய வாதம் இல்லை. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இன்னைக்கு இருக்கக்கூடிய கடலூர் ஹைட்ரோ கார்பனை பத்தி இது ஆதரிச்சு பேசுறவங்களுக்கும் எதிர்த்து பேசுறவங்களுக்குமே முதல்ல புரிதல் இருக்காங்கிறது இரண்டாவது கேள்வி. என்ன ஒண்ணுன்னா, இப்ப இருக்கக்கூடிய இந்த HOEC இந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் கம்பெனி கொடுத்திருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் சப்மிஷன் வந்து ஏற்கனவே இந்த ஹைட்ரோ கார்பன் வெல்ஸ் வந்து PY1ங்கிற ஆஃப்ஷோர் கேஸ் ஃபீல்டு இருக்கு. அந்த கேஸ் ஃபீல்டு எங்க இருக்குன்னா, இப்ப சொல்ற மாதிரி இதே பரங்கிப்பேட்டையில இருந்து 18 கிலோமீட்டர்ல தான் அந்த கேஸ் ஃபீல்டு இருக்கு. ஏற்கனவே அதுல 4 கிணறுகள் செயல்பாட்டுல இருக்கு. இது எப்ப இருந்து செயல்பாட்டுல இருக்குன்னா 2006-7 எக்ஸ்ப்ளோரேஷன் முடிஞ்சு அன்றைக்கு இருந்த திமுக ஆட்சி முடிஞ்சு, அதிமுகவினுடைய 10 ஆண்டு காலம் முடிஞ்சு, திமுகவினுடைய கடந்த 5 காலமாக முடிஞ்சு, கடந்த 16 வருடமாக இந்த 4 கிணறுகள் அங்க பங்கன்ல இருக்குது. அதனுடைய பீக் கெப்பாசிட்டி எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 2.5 MMD CMD சொல்லுவாங்க. ஐயா ஒரு நிமிஷம் ரவீந்திரன், நான் சொல்றதை கேட்டுட்டு அப்புறம் தலையாட்டலாம் நீங்க. அப்போ இதனுடைய கான்ட்ரிபியூஷன் இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுல க்ரூட் ஆயில 85% நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம், நேச்சுரல் கேஸா 50% இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த HOEC ப்ரொபோசலை பார்த்தோம்னா அந்த 4 கிணறு ஏற்கனவே இருக்கக்கூடிய கிணறுகள் 2.5 MMS CMD ப்ரொடக்ஷன் வந்து இன்னைக்கு 0.9 குறைஞ்சு போச்சு. இந்த 4 கிணறுகள் அப்ப வந்து பாத்தீங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 2 to 3% நேச்சுரல் கேஸ் ப்ரொடக்ஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ ஏன்னா எந்த இயற்கை நேச்சுரல் கேஸும் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய பிரஷர் குறைய அதனுடைய ப்ரொடக்ஷன் வந்து குறையும். அந்த மாதிரி குறைஞ்சு போனனால இப்ப வெறும் 1% கீழே இந்த 4 கிணறுகளுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்பவே குறைஞ்சு போச்சு. அப்ப அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, இது வந்து இன்னும் 4 கிணறுகள் அதே இடத்துல, அப்போ இந்த PY1ங்கிற இந்த ஆஃப்ஷோர் கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் பரப்பளவு வந்து பாத்தீங்கன்னா 75 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு. அப்போ இவங்க ஏற்கனவே குறைஞ்சு போன கிணறுகளுக்கு பதிலா அந்த உற்பத்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு மறுபடியும் 4 கிணறுகள், இது வந்து அந்த பகுதியிலேயே ஏற்கனவே இருக்கக்கூடிய ஃபீல்ட்லயே எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக அந்த பர்மிஷன் கேட்கறாங்க. திரு நந்தகுமார், அது புரியுது. ஆனா விவசாய சங்கங்களோ அரசியல் கட்சியினுடைய பிற தலைவர்களோ சொல்லக்கூடியது ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை 2 நாட்களுக்கு முன்பே இந்த செய்தி வெளியாகிவிட்டது. இந்த திட்டம் வேண்டாம் என்பதுதான் தாவேகாவினுடைய நிலைப்பாடு என்றால் அரசு சார்பில் இதற்கு அனுமதி நாங்கள் கொடுக்க போவதில்லை அப்படின்னு சொல்லி விவசாயிகள் மத்தியில் அறிவிக்க வேண்டியதுல என்ன தாமதம் இருக்கு? குறைந்தபட்சம் விவசாயிகளாவது பெருமூச்சு விடுவார்களே அப்படின்ற கேள்வி தானே கேட்கிறாங்க. அந்த கேள்வி நியாயமா தானே இருக்கு. தாவேகா அரசுக்கு இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் வேண்டாம் என்றால் இதற்கு நாங்கள் அனுமதி கொடுக்க போவதில்லை அப்படின்றத வெளிப்படையா சொல்வதில் என்ன சிக்கல் இருக்குன்னு கேட்கிறாங்க. இல்ல அதைத்தான் நான் சொல்றேன். நம்ம வந்து இப்ப தாவேகா விட நம்ம புரிதல்ல நம்ம என்ன இந்த ப்ராஜெக்ட்ங்கிறது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு பேசினோம்னா விவாதத்துக்கு கரெக்டா இருக்கும். இது ஆன்ஷோர் ப்ராஜெக்ட் இல்ல, எந்த விவசாய நிலத்திலையும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டபத்துல எடுக்கக்கூடிய ப்ராஜெக்ட் இல்ல. இது ஆஃப்ஷோர் ப்ராஜெக்ட். கடல்ல இருந்து பரங்கிப்பேட்டையில இருந்து 18 கிலோமீட்டருக்குள்ளார, இது புது ப்ராஜெக்ட் இல்ல, ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கிறது. 2009 இருந்து இன்னைக்கு வரைக்கும் ப்ரொடக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த இடத்துல விவசாயிகளை விட இந்த இடத்துல வாழ்வாதாரம் யாருக்கு இந்த ப்ராஜெக்ட்னால அதிகமா பாதிக்கப்படும்னா மீனவர்களுக்கு. அப்ப அந்த மீனவர்கள் வாழ்வாதாரம் எந்த மாதிரி இருக்க போகுது? அதே மாதிரி இன்னைக்கு வந்து அந்த கடல் உயிரினங்கள் வாழக்கூடிய சுற்றுச்சூழல் எப்படி பாதிக்கப்பட போகுது? நேச்சுரல் ஃபானா அண்ட் ஃப்ளோரா எப்படி வந்து பாதிக்கப்பட போகுது?
அப்ப இதையெல்லாம் தான் நம்ம ஆராய்ச்சி பண்ணணுமே ஒழிய இது விவசாய நிலத்துல எடுக்க போறது இல்ல. இது வந்து ஆஃப் ஷோர்ல எடுத்துக்கிட்டு இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல நம்ம இந்த ப்ராஜெக்ட பத்தி தெளிவா புரிஞ்சுக்கணும். அதுல இருந்து இப்ப ஏற்கனவே அந்த 4 கிணறுகள்ல இருந்து 57 கிலோமீட்டர் கடலுக்கு அடியில பைப் லைன் போட்டு இது வந்து திருக்கடையூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளை பெருமாள் நல்லூருங்கிற ஆன்ஷோருக்கு கொண்டு வந்து அந்த கேஸ் எல்லாம் சுத்திகரிப்பு செய்யப்படுது. நேச்சுரல் கேஸ் ப்ராசஸிங் சென்டர் வந்து இன்னைக்கு வந்து திருக்கடையூருக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர்ல இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டுல. அப்ப இது ஏற்கனவே நடைமுறையில இருக்கக்கூடியது. ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய திட்டம் தான். ஆனா அந்த திட்டத்துல கூடுதலா ஒரு கிணறு அமைக்கப்படும் போது அதற்கான அனுமதி தமிழக அரசிடம் கேட்கிறார்கள் அந்த நிறுவனமானது. ஏன் அப்படின்னா நீங்க சொல்லக்கூடிய அதே 18 கிலோமீட்டர் அப்படின்றது தமிழ்நாட்டினுடைய கடலோர பகுதிகளுக்குள்ள வரக்கூடியது. தமிழ்நாடு அரசு இது ஒரு புது திட்டம் தான். 5வது ஒரு கிணறு அமைக்கப்படும் போது அது ஒரு புதுவிதமான திட்டம் தான். அதற்கான அனுமதியை கேட்கிறார்கள். அந்த திட்டத்திற்கு அனுமதி கொடுக்க போகிறதா இல்லையா? இல்லை என்றால் அதை ஏன் தயக்கம் காட்டாமல் அறிவிப்பதற்கு கால தாமதம் அப்படின்னு தான் கேட்கிறாங்க. நான் அதை தான் உங்கள்கிட்ட கேள்வியாக முன்வைக்கிறேன். சரி, பேசலாம். திரு ராஜா ஸ்டாலின், தாவேக அரசு இந்த 2 திட்டங்கள் குறித்தும் இப்போது வரை மௌனம் சாதிக்கிறாங்க. முந்தைய ஆட்சி காலங்களில் அதற்கான ஒரு குறைந்தபட்ச விளக்கமாவது கொடுக்கப்படும் இல்லையா? ஆனால் இந்த ஆட்சியில் குறைந்தபட்ச விளக்கம் கொடுப்பதற்கே ஒரு அனுமானம் தேவைப்படுகிறது அப்படின்றத அடிப்படையை பயன்படுத்துகிறாங்க. சரிதானா? இல்லை சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுக்களை தாவேக அரசு ஏற்கிறதா மறுக்கிறதா? எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் பொதுவான அடிப்படையில்? அதாவதுங்க, புதுசுன்னு சொல்லியே காலத்தை அப்படியே 5 வருஷம் ஓட்டிட முடியாது. ஒரு மாதம் கடந்துட்டீங்க. ஆல்ரெடி என்ன ரொட்டீனாக தமிழ்நாட்டில் நடந்துச்சோ அது எதுவுமே நடக்கலை. ஒன்றும் இல்லைங்க, ஜூன் 12ஆம் தேதி ஆனால் மேட்டூர் டேமை திறந்துருவோம். தண்ணி காவிரி டெல்டா விவசாயிகளுக்கு போகும். இப்போ எல்லா பயிர்களும் வாடி செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. என்ன ஆக இந்த மாதிரியான ரொட்டேஷன் இதுக்கு தாவேக அரசுக்கு என்ன காரணம்? இல்லைங்க, ஏன் திறக்கல? தாவேக அரசு தண்ணி இல்லை, திறக்கல. அப்போ வர வைக்க வேண்டியது யார் பொறுப்பு? மலையை தாவேக அரசு வர வைக்க முடியும்? மலையை வர வைக்கிறது மட்டும் இல்லைங்க, நீங்கள் பிற மாநிலங்கள் பண்ணீங்க. வெறும் மேட்டூர் டேமில் வந்து வெறும் நம்ம இதை மட்டும் மலையை மட்டும் நம்பி இல்லை, அண்டை மாநிலமான கர்நாடகத்தை நம்பியே இருக்கிறோம். அப்போ அந்த மாதிரியான விஷயங்களை ஏன் செய்யலை? கர்நாடகா உச்சநீதிமன்ற உத்தரவின்படி மாதந்தோறும் தண்ணீரை திறந்துட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கான கவுன்சில் கூடுது. இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும்? இல்லைங்க, அதாவது நீங்கள் இப்போ மழை பெஞ்ச உடனே அளவு அதிகப்படுத்துவாங்களா? இப்போ மழை பெய்ய மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை பெய்ய அது உபரி நீர் தான். அப்போ அதை அதிகப்படுத்துவாங்க. அப்போ நீங்கள் ஏன் நம்ம பள்ளத்தில் இருக்கிறவங்களுக்கு தண்ணி கொடுக்கணுங்கிற உரிமைனா, வெள்ளம் வரும்போது பாதிக்கப்படுறது நம்ம தான். அப்போ வறட்சி வரும்போது நம்மளுக்கு தான் பழையன்னு இருக்கும். வறட்சி வரும்போது நீங்கள் தான் தண்ணி கொடுக்கணும். அப்போ வெள்ளம் வரும்போது மட்டும் பாதிப்பு மட்டும் நான் ஏற்றுக்குவேன், வறட்சி வரும்போது ஏற்றுக்க மாட்டேன், என்ன அர்த்தம்? அப்போ அது போல் நான் என்ன சொல்ல வரேன், ஒவ்வொரு ரொட்டேஷனாக இந்த மாதிரியான வேலைகளை சரியாக செய்யவில்லை அப்படிங்கிறத குற்றச்சாட்டு. அடுத்து மேட்டூர் வந்து பொருந்தாது. மேட்டூர் வேற விவகாரம், இது வேற விவகாரம். அப்படிதான் புரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட நான் நேரடியாக பொருந்துன்னு சொல்ல வரல, ஆனால் இருந்தாலும் ஒரு கவனத்துக்கு கொண்டு வர அந்த விஷயம் இருக்கிற தண்ணியாவது திறந்து விட்டுருக்கலாமேன்றீங்க அப்படிங்கிற கவனத்துக்காக கொண்டு வர அப்படிங்கிறதா. அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரோ கார்பன் கிணறு இருக்குது. இது வந்து கடலுக்கு 18 கிலோமீட்டரில் செய்ய போகிறாங்க, எல்லாம் சரி. ஆனால் அந்த பகுதி நீங்கள் அதை சொல்ல போகிற இடம் வந்து இடத்துல அந்த பிச்சாவரம்ங்கிறத பரங்கிப்பட்டை பக்கத்தில் அந்த அலையாத்தி காடுகள் சொல்லப்படுகிற அந்த காடுகளுக்கு அருகில அந்த அலையாத்தி காடுகள் தான் அந்த பகுதியை சுனாமி வந்தப்ப காப்பாத்துச்சு. அதை மாடலா வச்சுதான் இப்ப எல்லா இடத்தையும் அந்த காடுகளை அரசாங்கம் நட ஆரம்பிச்சு. இப்போ ஒரு 5 ஆண்டுகளா அலையாத்தி காடுகள் அழிவு தடுத்து நிறுத்தி புதிய காடுகள் உருவாக்குறாங்க. அப்ப இந்த அலையாத்தி காடுகள் பாதிக்கப்படும். அங்க போய் ட்ரில் பண்ணும்போது இங்க வெறும் ஹைட்ரோ கார்பன் மட்டும் வராதுங்க. நீங்க கடல்ல போனீங்கன்னா வெறும் கடல்ல தண்ணி நினைச்சீங்கன்னா வெறும் தண்ணி கிடையாது. அது உள்ள பாறை இருக்கும், அது உள்ள மீன் வளங்கள் இருக்கும். மீன் வளம் மட்டும் பல்வேறு உயிரினங்கள் அங்கே இருக்கும். இப்போ இவங்க ட்ரில் பண்ணும்போது இவங்க கொடுக்குற ரசாயனமும் அங்கே இருக்கக்கூடிய வெறும் ஹைட்ரோ கார்பன் வராது. அதுக்குள்ள இருக்க இவங்க அனுப்புற ரசாயனமும் சரி, இயற்கையாக இருக்கக்கூடிய ரசாயனங்களும் சேர்ந்து வரும்போது கடல் பாதிக்கப்படும், மீன் வளம் பாதிக்கப்படும். அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் செய்யும் போது கவனத்தை இப்போ அனுமதி கொடுத்துட்டாங்க. இப்போ இந்தியன் ஆயிலுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க, இந்துஸ்தானுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கு பிறகு என்ன ஆகும்? அடுத்தது மறுபடியும் மக்கள் போராட்டம் பண்ணுவாங்க. மக்கள் போராட்டம் பண்ணோன்னே கூடங்களும் போராட்டம்னு தொடங்கும்போது யாரும் சும்மா எதுவுமே சொல்லலை. திருப்பி வந்ததுக்கு அப்புறம் பண்ணுறீங்க. அப்பயே நீங்கள் சொல்லியிருக்கலாமே, 10 ஆண்டு முன்னாடி சொல்ல இவ்வளோ கோடி செலவு பண்ணிட்டோம், அவ்வளோ கோடி செலவு பண்ணிட்டோம், இப்படியான விஷயங்கள் அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா இந்த அனுமதி கொடுக்க போகிறது யாருன்னா
தமிழ்நாடு அரசாங்கத்துடைய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறையுடைய தலைவர் தான் கொடுக்க போறாங்க. ஒருவேளை அதுக்கான கால அவகாசத்தை கூட எடுத்துக்கலாம் இல்லையா? திரு நந்தகுமார் சொன்ன மாதிரியோ, முன்பு பேசிய விவசாய சங்கங்கள் சொல்ற மாதிரியோ ஒரு கால அவகாசம் தேவைப்படும். ஒவ்வொருத்தவங்க புதிதா வந்திருக்காங்க துறை அமைச்சர்களுக்கு. அப்போ அதனுடைய புரிதல் அவங்க புரிஞ்சுக்க வேணும். அதற்கு பிறகுதான் எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டும். ஒருவேளை அந்த அவகாசத்தை நம்ம கொடுக்கலாமோ? அதாவதுங்க, கால அவகாசம் கட்டாயம் கொடுப்பாங்க, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அமைச்சர்கள் தான் புதியவர்களை தவிர அதிகாரிகள் அதே தான். ஒன்று ரெண்டு மாற்றிருப்போம், போயிருப்போம். ஆனால் அந்த அரசு நிறுவனம் செயல்பட்டு இருக்கு. புரியுது. அப்போ அது ஸ்டாண்டர்ட் புரோட்டோகால் அடிப்படையில் போனோம். இப்போ இந்த விஷயத்துல நீங்க கடலுங்கிறது வெறும் கடல் மட்டும் இல்லைங்க. நான் வரேன். நந்தகுமார் குறுக்கிடுறாரு, உங்களுக்கு தான் பதில. நந்தகுமார் சொல்லுங்க, சொல்ல வரீங்க, குறுக்கிட்டீங்க, வாங்க. யோகேஸ்வரன், நம்ம கேட்ட கேள்வி வந்து அது முடியறதுக்குள்ள எனக்கு கட் ஆயிடுச்சு. அதாவது நான் திருப்பி ரீட்ரேட் பண்றேன். 2009 இருந்து இப்ப வரைக்கும் அந்த ஃபங்க்ஷன்ல இருக்கு. அப்ப இது வந்து இவங்க சொல்லக்கூடிய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, மீன் பாதுகாப்பு, இது எல்லாமே வந்து இந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் ஸ்டடி வந்து சார் ஒரே நிமிஷம் அமைதியா இருங்க சார் ப்ளீஸ். பணிகள் ஆரம்பிக்கல, செயல்பாட்டுல இல்ல சார். ஒரே நிமிஷம் சார். ரவீந்திரன் சார், நீங்க இதை எடுத்து படிங்க சார். PY1 ஸ்கீம்னா என்னன்னு படிங்க சார். ரவீந்திரன் சார், என்னுடைய ஹம்பிள் ரெக்வெஸ்ட் சார். நீங்க வந்து பேசும்போது கட்டாயமா விவசாயிகளுக்கு எந்த ஒரு பாதிப்பு இருந்தாலும் நம்ம வந்து அதை போராடுறோம் சார். இது வந்து வேளாண் மண்டலத்துக்குள்ளார வர்றது கிடையாது சார். தயவு செய்து கருத்தை பதிவு பண்ணாதீங்க. நிறைய படிச்சிருக்கது இல்ல சார். கடலோர பகுதிகளில் சொல்றேன், நீங்க இந்த ஏற்கனவே புறப்பணி பணிகள் அமைக்கவில்லை, அமைக்க அனுமதி கிடைக்கவில்லை. சார், நிலப்பரப்புல தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சார், PY1 னா என்ன சார்? நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்கள் நிலப்பரப்புல நேச்சுரல் கடலோர பகுதிகள் இன்னும் எடுக்கல சார். இல்ல சார், அப்ப நீங்க தெரியாம பேசுறீங்க சார். PY1 ஆஃப்ஷோர் கேஸ் ஃபீல்ட்னு போய் படிங்க சார். நீங்க தெரியாம பேசுறீங்க சார். இது நிலத்துல எடுக்குதுன்றீங்க சார். நிலப்பரப்பில் எடுக்கப்பட்ட துறப்படை கிணறுகள் மூலமாகத்தான் எண்ணெய் எடுக்கப்படுகிறது, எரிவாயு எடுக்கப்படுகிறது. அது கடலூர் மாவட்டத்துல ஒரே ஒரு கிணறு புவனகிரியில மட்டும் தான் எடுக்கிறாங்க. மத்த மூன்றையும் நாங்க முடக்கி வச்சிருக்கோம். சரி, ப்ராஜெக்ட்ங்க ஐயா. இது புவனகிரியில மட்டும் தான் எரிவாயு எடுக்கப்படுகிறது. ரவீந்திரன், நந்தகுமார் முடிக்கட்டும், உங்ககிட்ட வரேன். ரவீந்திரன், நான் வரேன். நந்தகுமார் முடிச்சிட்டு. ரவீந்திரன் காத்துங்க. இது பார்க்கக்கூடிய நேயர்கள் PY1 ஆஃப்ஷோர் நேச்சுரல் கேஸ் ஃபீல்டுன்னு போயிட்டு அவங்க சர்ச் பண்ணி படிக்கட்டும். அதுல ஏதாவது மாற்று கருத்து இருந்தா சொல்லட்டும். நான் என்னுடைய தகவல் தப்பா இருந்தா நான் கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். சரி. நம்மளுடைய கேள்வி என்னன்னா, இந்த கடந்த 16 வருடமாக இது இயங்கிட்டு இருக்கும் போது இதுல இருந்து என்ன ரிஸ்க் அசஸ்மெண்ட் ஸ்டடி இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க முந்தைய அரசுகள்? அப்ப ஏதாவது இது சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய ப்ராஜெக்டா, மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிச்சிருக்கா, கடல் வாழ் உயிரினங்களை பாதிச்சிருக்கா, என்விரான்மெண்டல பாதிச்சிருக்கா? அப்ப இது எல்லாமே இந்த PY1 ஃபீல்டு வர்றதுக்கு முன்னாடியே இத்தனை ஸ்டடீஸும் அவங்க பண்ணிருப்பாங்க. அப்ப இதுல இல்ல நந்தகுமார், இப்ப நான் உங்களுடைய வாதத்துக்கே வரேன். இப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த எண்ணெய் கிணறுகள் மூலமா பாதிப்பு ஏற்படுது, அலையாத்தி காதுகள் பாதிப்பு ஏற்படுது, மீன்வள பாதிப்புகள் ஏற்படுது. இந்த பாதிப்புகள் எல்லாம் இன்னும் அதிகரிச்சிடக்கூடாது, அதற்கு தாவேக அரசு இதற்கு அனுமதி கொடுக்க கூடாதுன்னு தான் கேட்கிறாங்க. ஏற்கனவே எவ்வளவோ ஸ்டடி பண்ணியிருந்தாலும் கூட அந்த இடத்துல வாழக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய கருத்தையும் நம்ம ஏற்கணும்ல, அதுதானே நியாயமா இருக்கும். இது நியாயமான கோரிக்கைங்க. ஆனா முதல்ல நம்ம ஏற்கனவே இருக்கிறது என்னங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். இருக்கிறது புரிஞ்சிருச்சு. தாவேக அரசு திட்டத்துக்கு அனுமதி கொடுக்க போவதில்லை முடிவு பண்ணிட்டா அதை ஏன் வெளிப்படையா சொல்றதுக்கான தயக்கம்? விவசாயிகள் போராட்டம் நடத்த தொடங்கிட்டாங்க, அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் எதிர்ப்பு கொடுக்க தொடங்கிட்டாங்க. ஒரு விளக்கத்தை கொடுக்க வேண்டிய அமைப்புல இருக்கக்கூடிய அரசு ஏன் அந்த விளக்கத்தை கொடுக்க மறுக்கிறாங்க, இல்ல கால தாமதிக்கிறாங்கன்னு தான் கேள்வியே இருக்கு. சுருக்கமா நான் ஒரு பிரேக் அப்புறம் வரேன். இல்ல, காலதாமதம் இல்ல, கட்டாயமா அவங்களுடைய விளக்கங்களை வந்து எந்த அரசாங்கமா இருந்தாலும் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு விளக்கம் கொடுக்காம போகவே முடியாது. ஆனா இதுல நமக்கு ஒரே ஒரு பார்வை என்னன்னா, இத பத்தி ஆதரவா பேசுறவங்களும் எதிர்ப்பா பேசுறவங்களும் இந்த பிரச்சனையினுடைய அடிநாதத்தை புரிஞ்சுக்கிட்டு பேசினாங்கன்னா மக்களுக்கு நல்ல கருத்துக்களை நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்போ அந்த கருத்துக்களுக்கு வந்து இப்ப இன்னைக்கு அரசியல் கட்சிகள் ஒண்ணு சொல்றாங்கன்னாவே, அதனாலதான் சொன்னேன், இது 2009 இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்ட போது இந்த கடந்த 16 ஆண்டுகளாக இந்த கிணறுகள்னால, இது எண்ணெய் கிணறும் இல்ல, இது வந்து நேச்சுரல் கேஸ் ஃபீல்டு. இது அப்ப இதுல இருந்து வரக்கூடிய பாதிப்புகள் இருந்துச்சுன்னா இந்த இதுவரைக்கும் இருந்த அரசாங்கங்கள் அந்த பாதிப்பை பத்தின ரிஸ்க் அசஸ்மெண்ட் ஸ்டடி பண்ணாம இருந்திருப்பாங்களா? இப்படி புரிஞ்சுக்கலாமா? ஒரு அரசியல் கட்சிகள் சொல்றதுனால மட்டுமே ஒரு திட்டத்தினால பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு நந்தகுமார் சொல்ல வர்றார், அப்படிதானே? கரெக்ட். ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு செட் புரோட்டோகால் வச்சிருக்காங்க. இது வந்து சாதாரணமா இல்ல. இந்த ப்ராசஸ்னுடைய அப்ரூவல் ஃப்ளோ சார்ட் பாத்தீங்கன்னா
ரொம்ப ஆழமான ஃப்ளோ சார்ட். இப்ப முதல்ல வந்து அவங்க ப்ரொபோசலை வந்து சப்மிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு கோஸ்டல் ஜோன் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி கிட்ட போகும். அதுக்கப்புறம் அவங்க சிஆர்இசட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணிருக்காங்களா, மீனவர் கடலோர தாக்க மதிப்பீடு என்னங்கிறது அனலைஸ் பண்ணுவாங்க. எனக்கு புரியுது. ஒரே ஒரு சின்ன குறுக்கீடு மட்டும். இப்போ அரசியல் கட்சி சொல்றதுனால மட்டுமே சொல்லிட்டீங்க. பரந்தூர் விவகாரமும் இப்படித்தானே. ஏற்கனவே எங்க துறை சார்ந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் மக்களுடைய போராட்டத்தின் அடிப்படையில விஜய் குரல் கொடுக்கலையா தாவேகாவுடைய அரசியல் கட்சியின் தலைவராக இருந்த போது? அப்ப அப்படியே நம்ம புரிஞ்சுக்கலாம்ல. ஒரு திட்டம் வந்தா திட்டத்துல உரிய விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும், அதை பின்பற்றுறாங்க, சரிதான். ஆனா இப்ப நீங்க சொன்ன கருத்துக்கும் அதுக்கும் மாறுபடுதல். அதான் கேட்கிறேன். மக்களுடைய போராட்டம் தானே பிரதானமானது ஒரு திட்டத்தினுடைய எதிர்ப்பு. கரெக்ட். இப்ப ஐயா ரவீந்திரன் சொல்ற மாதிரி இன்னைக்கு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்துக்குள்ளார தரையில ஏதாவது ஒரு கிணறு வெட்டுறாங்கன்னா கட்டாயமா முதலாளா நம்ம போய் நிக்கணும். சரி, அது வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்துல அதுக்கு அனுமதியே கிடையாது. ஆனா இது ஆஃப்ஷோர் ப்ராஜெக்ட். இது அப்ப இதுல பாதிக்கப்பட போறீங்க விவசாயிகளை விட மீனவர்கள். விவசாயிகள் வந்து இதுல பாதிக்கப்பட போறதில்லை. ஏற்கனவே நான் அதனாலதான் திருப்பி திருப்பி சொல்றேன். சரி, இல்ல உங்க விவாதத்துக்கே வச்சுக்கலாம். மீனவர்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. அந்த மீனவர்களுக்கு தமிழக அரசு என்ன விளக்கத்தை சொல்லி இருக்கிறாங்க? இல்ல, இதுவரைக்கும் அந்த மாதிரி மீனவர்கள் பாதிச்ச மாதிரி இதுவரைக்கும் எந்த ஸ்டடியும் இல்லங்கிறது தான் என்னுடைய பார்வை. சரி, இந்த கடன் ஆபரேஷன்ல இருக்கும்போது இந்த மீனவர்களுக்கு இந்த பிரச்சனை, சுற்றுச்சூழலுக்கு இந்த பிரச்சனை, கடல்வாழ் உயிரினங்களுக்கு இந்த பிரச்சனைன்னு இதுவரைக்கும் பெரிய ரிப்போர்ட்ஸ் எதுவுமே கிடையாது. இப்ப உதாரணத்துக்கு பூவுலக நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா 1980கள் இருந்து பூவுலக நண்பர்கள் வந்து இத சுற்றுச்சூழலை பாதுகாக்க போராடிட்டு இருக்காங்க. நானும் இந்த PY1க்கு எதிராக பூவுலக நண்பர்கள் அந்த 2009ல ஏதாவது போராட்டங்கள், அறிக்கைகள் ஏதாவது பண்ணிருக்காங்களா நான் பொதுவெளியில போய் தேடும் போது எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. அப்போ இன்னைக்கு வந்து ஒரு போராட்டம் எடுக்கிறாங்க, ஒரு அரசியல் கட்சி, ஒரு அசோசியேஷன் எடுக்கிறனாலவே அதை முழுக்க முழுக்க ஒரு அரசாங்கம் நிராகரிக்கணுங்கிறது இல்ல. ஆனா ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை முழுக்க முழுக்க சயின்டிபிக்கலா அதை ஸ்டடி பண்ணி மக்களுக்கு உண்மையாலுமே பாதிப்பு கொடுக்கறதா இருந்தா அதை நிறுத்தணும். பாதிப்பு இல்லாத மாதிரி இருந்தா அது தொடர்ந்து செய்யறதுல தப்பு இல்லங்கிறதா என்னுடைய பார்வை. பேசலாம் நந்தகுமார். திரு தமிழ்வேந்தன், நந்தகுமாருடைய பேச்சை கவனிச்சிங்க இல்லையா? ஒரு அரசியல் கட்சி எதிர்ப்பதனால மட்டுமே அந்த திட்டத்தை ஒரு அரசால முழுமையா நிராகரிக்க முடியாது. ஒரு அரசு அதற்கு தேவையான சில பகுப்பாய்வுகளை செய்யணும், அதற்கு பிறகுதான் ஒரு முடிவுக்கே வர முடியும்னு சொல்றாரு. சரியா தானே இருக்கு? ஒரு அரசனுடைய கடமையை அரசு சரியா செய்யறாங்களோ அப்படின்ற கேள்வியும் எழுதல. அப்போ ஒரு அரசின் கடமையை அரசு சரியாக செய்யுதுன்னா விமான நிலையம் வைக்கிறது தான் வழி, வேற வழியே கிடையாது. ஏன்னா நாட்டுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணா நீங்க அதுதான். ஏன்னா இங்கே மீனம்பாக்கம் முடியல, டிராஃபிக்காக இருக்குது, இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுனா பரந்தூர் தான். 3 இடம் மார்க் பண்ணாங்க, திருப்பூர் மார்க் பண்ணாங்க. அது கடல் சீற்று அதிகமாக இருக்குது, அந்த இடத்துல வந்து லேண்ட் ஆகாது அப்படின்னு சொல்லி தான் நிராகரிக்கிறாங்க. தமிழ்நாடு அரசுக்கிட்ட மார்க் பண்ணி மட்டும் தான் கேட்டாங்க, இது சென்ட்ரல் கவர்மெண்ட். அவ்வளவுதான் நம்ம ரோலுமே இருந்துச்சு, நம்மள்ட்ட வேறு ரோலும் கிடையாது. மற்ற அக்வசிஷன் எடுக்கிறது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கிறது, நம்ம கையில் யாருக்கு போட்டு மார்க்கிங் பண்ணுறது தான் வேலை இருந்தாங்க, மார்க் பண்ணாங்க. ஆனால் அதை வைக்கிறது விடவே இல்லை டிஎம்கே கவர்மெண்ட். கடைசி வரையும் ஃபைட்டில் இருந்தாங்க. அது விஜய் அவர்கள் போராடினது கூட அவங்க துணை தான் நின்னாங்க. அன்றைக்கி நினச்சிருந்தா இப்போ நீங்கள் இத்தனை பேர் உங்களை எதிர்த்து பேசுகிறவங்களெல்லாம் பிடிச்சவொன்னு ஜெயிலில் போடுறீங்களா படுக்குன்னு அன்றைக்கி நினச்சிருந்தா நீங்கள் போராடவே வந்திருக்க முடியாது. அன்றைக்கி கவர்மெண்ட் அவங்க ஏன்னா மக்களை வந்து அன்றைக்கி வந்து இவர் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன்லாம் விஜய்கிட்ட அன்றைக்கி இல்லை. இப்போ அவ்வளோ கூட்டத்தையெல்லாம் கூட்டி காமிச்சில்ல. போராட வந்து போராடவே கூடாதுன்னு ஒரு கவர்மெண்ட் நினச்சா தடியடி நடத்தலாம், அனுப்பலாம், விரட்டலாம். ஆனால் ஜனநாயக ரீதியாக எதிர்கொண்டாங்க. அப்போ ஒரு அரசு கட்சி கொண்டு வந்த ஒரு திட்டத்தை எதுக்கிறதுனால மட்டுமே அந்த திட்டம் கெட்டதிட்டம் இல்லைன்னு சொல்கிற பாயிண்ட்டுக்கு இப்போ பதில் சொல்லுங்கள். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை நீங்கள் வந்து எதிர்த்தீங்க, இன்றைக்கி உங்களோட ஸ்டாண்ட் என்ன? உங்களுக்கு தான் ஓலை அனுப்பியிருக்காங்க அங்கேருந்து. இன்ன வரைக்கும் வெளிப்படைத்தன்மையாக தாவேக அரசு பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வராதுன்னு ஒரே ஒரு இடத்துல ஒரு ட்விட்டு, ஒரு எக்ஸ் வலைதளத்தில் ஒன்றுமே இல்லையே. அப்போ நீங்கள் ஏதோ மௌனம் சாதிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் தேர்தலுக்கு முன்னாடியே இப்போதைய முதலமைச்சர் அப்போதைய தாவேக தலைவர் விஜய் உறுதியளிச்சார் விவசாயிகள்கிட்ட, நாங்கள் அரசுக்கு வந்தோம் அப்படின்னா திட்டமே செயல்படுத்த மாட்டோம்னு உறுதி கொடுத்துருக்காரு. வந்தோடனே கையெழுத்து இலவச பஸ்ன்னு சொன்னாரு, கொடுத்துட்டாரா? அதெல்லாம் அப்படி நம்ம ஒரு வாக்குறுதி கூட நிறைவேற்றலையே. விவசாயிகளுக்கு 50% போடுறாரு, இது என்ன கணக்கு? 100 யூனிட் டிஎம்கேட திட்டம் 100 யூனிட் புதுசா என்ன வந்திருக்கு? ஒண்ணுமே இல்லையே. உங்க திட்டத்திலேருந்து ஏதாவது நீங்க சிங்கப்பெண் திட்டம்னு எடுத்தீங்க, உங்க சிங்கப்பெண் திட்டத்தை ஒரே நாளில் திருட்டு போயிட்டு அந்த சிங்கப்பெண் திட்டத்தை திருட்டு போயிட்டாங்க. கம்ப்ளைண்ட் நடந்துகிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால டாபிக் உள்ள தான் சொல்றேன். நீங்க வந்து ஒரு திட்டத்தை நீங்கள் எதிர்கட்சி அதாவது ஆள் வர்றதுக்கு முன்னாடி, கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எதிர்த்தீங்க. பரந்தூர் மாநிலத்துக்கு வெளிப்படையாக ஒரு கார்டு கொடுத்தா போதா லெட்டர் பேடில், நாளைக்கு எல்லா செய்தி சேனல்லையும் வந்துடும். தாவேக அரசு நமக்கு பரந்தூர் விமான நிலையத்தை
கட்டாயம் கொண்டு வராதுன்னு டிக்ளேர் பண்ணுங்க. ஹைட்ரோ கார்பன் திட்டம் நாங்கள் படிக்கலைங்க, நீங்கள் படிச்சுன்னு பேசுகிறீங்க. அதுவே நம்ம விவசாயம் நான் வந்து எங்கள் ஊர் நாகப்பட்டினம், தமிழ்நாட்டிலே தாழ்வான பகுதி நாங்கள் தான். கஜா புயலேருந்து எல்லாத்தையும் நாங்கள் தான் காலி ஆகும். முதல் காலி நாங்கள், 2வது காலி கடலூர், 3வது காலி ஒரிச்சாக்காரன், பரிதாபத்துக்குரிய நாங்கள் தான் 3 பேர் தான் ஒரிச்சா வரைக்கும். இப்போ நாங்கள் எங்களுக்கு புரியலை, படிக்கலை, நாங்கள் தான் தற்கொலை, எனக்கு தெரியல எதுவும். அப்போ ஹைட்ரோ கார்பனை பற்றியான ஒரு வெளிப்படைத்தன்மையாக நீங்கள் அரசாங்கம் சொல்லணும்ல. அதுக்கான கால அவகாசம் தான் தேவைப்படுது. எல்லாருமே புதிதாக என்ன சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நேர அவகாசம் கடல்லேருந்து மீன் தான் எடுக்கலாம், வேற எதுவும் எடுக்கக்கூடாதியா? அது இப்போ மீன்பிடி தடைக்காலம் இது கொடுத்துருக்காங்க. இனவிருத்தி இருந்தாலும் அதையும் அள்ளி திங்கிறதுக்கு அது என்ன அங்கே சுரங்கமாக இருக்குது. இப்போ ஒரு 40 நாள் பிரீத்திங் பீரியட் எல்லாம் குஞ்சு பொறிச்சு இனவிருத்தியான மறுபடியும் 1 வருஷம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதை தான் கடல்லேருந்து செய்யணும், வேறு எதுவும் செய்யக்கூடாது. இந்த மலையை எடுத்து பூரா தின்ட்டு போட்டாங்க, எம்சாண்டு பீசாண்டுன்னு. முதல்ல அதுக்கு இவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க. மலையெல்லாம் அறுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களா? குவாரிக்கு என்ன சொல்கிறாங்க? அதை பற்றியெல்லாம் நீங்கள் இயற்கை வளங்களை பற்றியான எந்த சிந்தனை இல்லாமல் பேசிக்கிட்டு இருந்தால் எப்படி அது? இப்போ ஹைட்ரோ கார்பனுங்கிறது எங்கள் கெயில் தெரியல கீழே புதைச்சி போனது. அது அப்போக்கப்போ எங்கள் ஏரியாவில் பப்புன்னு பற்றிக்கிட்டு எரியும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில். அது எதுக்காண்டி எரியுதுலாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்கள் கீழே போயிட்டு இருக்கு, ஒரு பேராபத்து இருக்குன்னு நாங்கள் பயப்படுறோம். நாங்கள் விவசாயிகள் இயற்கையை கண்டு பயப்படுறாங்க. கூடுதலாக ஒரு கிணறு அமைத்தால் அதனுடைய பாதிப்பு முதல்ல ஃபேஸ் பண்ண போகிறது மக்களாகிய நாங்கள் தான். ஸோ எங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு விளக்கத்தையாவது இந்த அரசு கொடுக்கணுமே தான் கேட்குறேன். குறைந்தபட்சம் எங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும். நான் ஒரே ஒன்று சொல்கிறேன். நீங்கள் வந்து திருத்துறைப்பூண்டிலேருந்து களப்பால்னு ஒரு ஊர், கிட்டத்தட்ட திருவாரூர் மாவட்டம் அது. அதில் வந்து ONGC வந்து அப்போ வந்து எங்களுக்கு தெரியாது. மண்ணெண்ணெய் நாங்கள் எங்களுக்கு பாமரத்தனத்தை பாருங்க, நம்ம சுருக்கமாக சொல்கிறோம், பெட்ரோல் எடுக்கிறாங்க மண்ணெண்ணெய் எடுக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக அது இந்த திட்டம் தான். இன்னைக்கு வரைக்கும் அந்த களப்பாலுங்கிற ஊரில் ஒரு நெருப்பு ஜுவாலை எரிஞ்சிக்கிட்டே இருக்கு. அவன் திட்டத்தையெல்லாம் கைவிட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு. ONGC வந்துட்டு போன இடத்த மறுபடியும் பயன்படுத்தவே முடியாது. அவன் போட்டிருக்க இரும்பு காரட் அப்படி, அந்த பில்லர்ஸ் அப்படி இன்ன வரைக்கும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கு. என்னன்னே தெரியல. அப்போ பூமிக்குள்ள போய் ஏதோ ஒரு நரம்பை வெட்டிட்டான் தானே, அது எதுக்காண்டி எரியுதுன்னே தெரியல. இன்ன வரைக்கும் பக்கம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். திருத்துறைப்பூண்டி பக்கத்தில் GH இருக்குல்ல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அவன் ஒரு வெந்நீர் ஊற்று துற வெந்நீராகவே இவ்வளோ பெரிய 5 இன்ச்சு பைப்பில் ஊற்றிட்டே இருக்கும். நான் சொல்கிறதுல ஆதாரம் இருக்குது. அது என்னன்னே தெரியல எங்களுக்கு. ஆனால் இன்று வரை சுடு தண்ணி ஊற்றும் அதில் துறன்னு கை வைக்க முடியாது. அப்போ இது எல்லாரும் யாரோ ஒருத்தர் ட்விஸ்ட் பண்ணிட்டு போடுறது தானே. இந்த சந்தேகம் எங்களுக்கு இருக்குது. அந்த தவிர நீங்கள் செய்யாதீங்க எங்களுக்கு வெளிப்படைத்தன்மையாக சொல்லுங்கள். ஹைட்ரோ கார்பன் வராது. கடந்த ஆட்சிக்கு நாங்கள் செஞ்சதை நாங்கள் செய்யலை. யார் கையெழுத்து போட்டாங்களோ, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக கையெழுத்து போட்டது எடப்பாடி பழனிசாமி, அதை ஜீவோவாக கொண்டு வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நீங்க என்ன செய்ய போறீங்க? சரி, கேட்டலாம். நிறைவா திரு நந்தகுமார். இப்போ இது வந்து திருப்பி வந்து தமிழ்வேந்தன் சொல்றது வந்து இது பாதுகாக்கப்பட்ட மேலாண் மண்டலத்துக்குள்ளார வரக்கூடிய ஒரு பிரச்சனை மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க. திருப்பி நான் அதுக்கு விளக்கம் கொடுக்க விரும்பல. நான் அதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 2வது பாயிண்ட் வந்து பரந்தூருக்கு நாங்கள் எவ்வளவு தூரப்பட்ட அனுமதி கொடுத்தேன்னு வந்து தமிழ்வேந்தன் எந்த அடிப்படையில் சொல்றாருன்னே தெரியல. பரந்தூர் விமான நிலைய போராட்டத்துக்கு எவ்வளோ கெடுபிடிகள் கொடுக்கப்பட்டது. இதே இப்ப தமிழக முதலமைச்சர் போய் அங்க போராடுறதுக்கு அனுமதி கொடுக்க முடியல. ஏகனாபுரம் மக்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா டிவி மீடியால பேசணும்னா பர்மிஷன் வாங்கிட்டு பேசணும். கம்யூனிஸ்டுகள் எந்த அளவுக்கு எதிர்த்து அதை போராடுனாங்க. யாருமே வந்து ஊருக்குள்ளார போய் அந்த மக்களை சந்திக்காத அளவுக்கு எத்தனை சித்திரவாதிகள் இடர்பாடுகள்லாம் செய்யப்பட்டாங்கிறது தமிழ்வேந்தன் அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டு வெளியூர்ல இது இருந்தாரான்னு தெரியல. அப்ப அந்த பரந்தூர் விவகாரம் நம்ம இருந்தாலும் அது மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் இல்லை. ஆனா அந்த மாதிரி இப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த கிணறுகளுக்கு ஏதாவது இந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் ஸ்டடி இது வரைக்கும் இருக்கா? கடந்த 16 ஆண்டுகளாக இது இயங்கிட்டு இருக்கும் போது எந்த மாதிரி பிரச்சனைகளை இந்த கிணறுகள் எதிர்கொண்டது அப்படிங்கிற ஸ்டடிஸ் இது வரைக்கும் ஆண்ட அதிமுக அரசாட்சியோ இல்ல திமுக அரசாட்சியோ இது வரைக்கும் அந்த மாதிரி ஸ்டடி பண்ணி இருக்காங்களா? எந்த இடத்துல கிணறுகள் எதிர்கொள்வதை தாண்டி சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களும் மீனவர்களும் விவசாயிகளும் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாங்க. இந்த திட்டம் 2 நாட்களுக்கு முன்பு வெளியான போதே மீனவர்கள் பேட்டி கொடுக்குறாங்க திட்டம் வேண்டாம்னு, விவசாயிகள் பேட்டி கொடுக்குறாங்க திட்டம் வேண்டாம்னு. அப்போ விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் ஆதரவாக இருக்கிறோம் என சொல்லக்கூடிய அரசு ஏன் உடனடியாக இதற்கு நாங்க கையெழுத்து போட மாட்டோம், நீங்க எல்லாம் அமைதியா இருங்கன்னு சொல்லலன்னு தான் கேள்வி கேட்கிறாங்க. இல்ல அதுதான் நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை ஒரு சாரார் சொல்றதை மட்டும் எடுத்து செய்ய முடியாது. பகுப்பாய்வு பண்ணி சயின்டிபிக்கலா ஸ்டடி பண்ணி ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணி தான் ஒரு முடிவு எடுக்க முடியும். இப்ப இங்க இல்லைன்னாலும் யோகேஸ்வரன் இந்த மாதிரி பல இடத்துல வந்து இந்த ஆஃப்ஷோர் நேச்சுரல் ஃபீல்டு இருக்கு. அதுல எல்லாமே செஞ்ச பகுப்பாய்வு. சரி, ஓகே, நம்ம பேசலாம் திரு நந்தகுமார். திரு ராஜா ஸ்டாலின்,
தேர்தலுக்கு முன்பு ஒரு நிலைப்பாடு, தேர்தலுக்கு பிறகு ஒரு நிலைப்பாடு, தேர்தலுக்கு முன்பு இருந்த நிலைப்பாட்டுக்கு எத்தனையோ காரணங்களை சொல்லலாம். ஆனால் இப்போ நீங்கள் அரசு உங்களுடைய தலைமையின் கீழ் தான் தமிழ்நாடு இயங்குகிறது அப்படின்றப்போ அடிப்படையில் யார் பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்கு ஒரு விளக்கத்தையாவது கொடுக்க வேண்டிய கடமை தாவேக்காவிற்கு இருக்குது. அதற்கு கூட கால அவகாசம் வேண்டுமான்னு சொல்லி தமிழ்வேந்தன் ஒரு கேள்வி எழுப்பினார்ல, அது சரியாக தானே இருக்குது? உங்களுடைய பார்வையில் அந்த கேள்வி எப்படி இருக்கு? இல்லை, மிக நியாயமான கேள்வி அண்ணா முன் வச்சது. என்னன்னா, பரந்தூருக்கு ஒரு நிலைப்பாடு எடுத்தார். இன்னைக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதே பரந்தூருக்கு வேற நிலைப்பாடு எடுக்கிறார். அதுக்கு எதிர் நிலைப்பாடா எடுக்கிறார். நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா நமக்கு வளர்ச்சிக்கு தேவைப்படுது, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு அங்கே ஏர்போர்ட் தேவைப்படுதுங்கிற மாதிரியான ஒரு ஸ்டாண்டுக்குள்ள போறாங்க. திட்டம் ரத்து செய்யப்படும்னு சொன்னா ஏன் அதை முடிவு எடுக்க மாட்டேங்கிறாங்க? அதாவது கிளாரிட்டி கொடுக்கல. இன்னும் நாங்க அந்த திட்டத்தை எதிர்க்கிறோம்னு சொல்லல, ஆதரிக்கிறோம்னு சொல்லல. ஆனால் விவசாய பக்கமும் இப்ப பாம்புக்கும் அடிபடாம தடிக்கு அடிபடாம அடிக்கிறாங்க. ஆனா பொதுவா இந்த ஹைட்ரோ கார்பன் விஷயத்துல இங்கே நிலத்தில் எடுத்தாலும் சரி, கடலுக்கிட்ட எடுத்தாலும் சரி, கடலுக்கு எடுத்தால் இன்னும் அதிகம் பாதிப்பு சார். கடல் தான் சார் மனிதர்களுக்கான அதிகபட்ச ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணுறது. அங்கே இருக்க மீன்களும் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் உண்ணுகிற உணவிலிருந்து ஆக்சிஜன் பெறுது. அந்த மிகப்பெரிய ஆக்சிஜன் பங்களிப்பு என்பது கடல் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஆக எல்லாமே முக்கியமான விஷயந்தான். அப்போ அதை பார்க்க வேண்டியிருக்கு. அறிவியலுக்கு அடுத்து அரசியலாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் இருக்கும்போது ஒரு விஷயத்த சொல்கிறீங்க, இந்த நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வந்ததுக்கப்புறம் நீங்கள் நேரு எதிர் நிலைப்பாடு சொல்கிறீங்க. இந்த நிலைப்பாடு தான் உங்களை அச்சமடை செய்யுது. ஏன்னா எனக்கு மீனவர்கள் வாக்கு வந்துச்சுன்னு பெருமையாக சொல்லிக்கிட்ட கட்சி தாவேக கட்சி. இன்னைக்கு அந்த மீனவர்கள் பாதிக்கப்படுற இடத்துல நீங்கள் திட்டத்தை கொண்டு போகிறீங்க. எப்படி இருக்கு? அடுத்ததுங்க, அதிமுக ஆட்சியில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக வந்த இடத்த ஒவ்வொரு மக்களும், பாட்டாளி மக்கள் கட்சி உட்பட ஒவ்வொரு கட்சிகளுமே அந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் விரிவாக்கம் செய்யுங்கிறாங்க. கடலூரை நோக்கி வாங்க, கடலூரை கொண்டு வாங்க. இப்போ அந்த கடலூரையே பல்வேறு, ஏன்னா அண்ணா சொன்ன மாதிரி எந்த சுனாமி வந்தாலும் சரி, எந்த புயல் வெள்ளம் வந்தாலும் சரி, முதல்ல பாதிக்கப்படுறது கடலூரும் அந்த அண்ணா சொன்ன இது போற அந்த பெல்ட் தான். ஆக ஏன்னா அந்த மக்களுடைய மிகப்பெரிய விவசாயம் இருக்கிறது அந்த முந்திரி காடுகளுக்கு. அந்த முந்திரி காடு திடீர்னு காத்தடிச்சா முந்திரி கொட்டிக்கும், அதாவது பூ கொட்டிக்கும், காய்க்காயது போயிடும். காய்ச்சதுக்கு அப்புறம் அந்த முந்திரி பழம் எப்பயும் வேஸ்டேஜாக தான் ஆகும். அதை வந்து பயன்படுத்த மாட்டாங்க. அதை வந்து ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸாக மாற்றி அதுலேருந்து ஏதாவது தயாரிக்கிறது, அப்படி எந்த விதமான இதில் அப்படியே கொண்டு குப்பை கொட்டுற. தேர்தலுக்கு முன்பு தாவேக்காவினுடைய ஒவ்வொரு கருத்துக்களுமே அது ஒரு அரசியல், குறிப்பிட்ட அரசியல் கட்சியினுடைய கருத்துக்கள் மட்டும்தான். ஆனால் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தாவேக்கா ஒரு அரசனுடைய கருத்தை மாறிவிட்டது. அப்போ ஒரு அரசு ஒரு கருத்தை சொல்லும்போது ரொம்ப நிதானத்தை கடைபிடிக்கணும், அதில் இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக்ஸை புரிஞ்சுக்கணும். அந்த புரிதலுக்கு ஒரு நேரம் கொடுப்பது சரிதானே. அதற்குள்ளேயும் ஏன் அதிமுக, திமுக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் இவ்வளவு அழுத்தம் கொடுக்குறாங்க தாவேக்காவுக்கு? அதான் அவங்களும் ஒரு பெரிய கேள்வி வைக்கிறாங்க. இருங்க, 2 நாள் தான் ஆயிருக்கு, ஒரு கால அவகாசம் கொடுங்க, அது குறித்து நாங்கள் ஸ்டடி பண்ணிக்கிறோம், ஒரு விளக்கத்தை கொடுக்குறோம், அந்த விளக்கம் சரியானதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வாதமும் ஏற்றுக்கொள்ளணும் இல்லையா? இல்லைங்க, அதாவது ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் அதை செயல்படுத்துறது தான் உங்களுக்கு கால அவகாசம். ஆனால் உங்களுக்கு இயல்பாகவே ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்பாகவே உங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கணும்ல. விவசாயம் சார்ந்து உங்களுக்கு என்ன கொள்கை? இப்போ கடலூர் பாதிக்கப்படுதுங்க, கடலூருக்கு என்னங்க பிரச்சனை? கடலூருக்கு மிகப்பெரிய பிரச்சனை பலாப்பழம் ஒரு முக்கிய விவசாயம், முந்திரி ஒரு பெரிய முக்கிய விவசாயம், நுங்கு ஒரு முக்கிய விவசாயம். இதுக்கு எல்லாமே இதில் வேஸ்டேஜுங்கிற ஒரு விஷயம் வருது இல்லையா? இப்போ முந்திரி பழத்தை கொட்டுறாங்க, அப்போ இதுக்கு ஒரு வேற வேணுங்கிறாங்க. என்ன, பலாப்பழத்துக்கு மார்க்கெட் பண்ணணுங்கிறாங்க. இப்படியான விஷயத்துக்கு நீங்க என்ன முன்னெடுக்கிறீங்க? அப்ப இந்த கொள்கை உங்களுக்கு வேணும். நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை எப்படி நடைமுறைப்படுத்துங்க. ஆனால் அதை எப்படி கொண்டு வர போறோங்கிற திட்டம் உங்களுக்கு கட்சி தொடங்கும் போதே இருக்கணும். நீங்க கட்சி தொடங்கிட்டீங்கன்னா, அதாவதுங்க, நீங்க ஒரு சயின்ஸ் வாத்தியார், ஒரு மேக்ஸ் வாத்தியார், சயின்ஸ் வாத்தியார் மேக்ஸ் தெரிய வேண்டிய மேக்ஸ் வாத்தியாருக்கு சயின்ஸ் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அரசியல் அதுக்கு அனைத்தையும் தெரியணும். நீங்க வந்து ஸ்போர்ட்ஸ்னா ஸ்போர்ட்ஸ் பத்தி பேசி ஆகணும். நீங்க எனக்கு ஃபுட்பால் மட்டும் தான் தெரியும், கிரிக்கெட் பத்தி தெரியாதுன்னு சொல்லிட்டு போக முடியாது. ஆனா அவங்க அரசியலுக்கே புதியவர்கள் தானே, அப்ப நம்ம நேர அவகாசம் கொடுக்கலாம். புதியவர்கள்ங்கிறது ஆட்சிக்கு மட்டும்தான். ஆனால் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே நான் ஒண்ணு பல்வேறு கட்சியில இருந்து போனவங்க எனக்கு எம்எல்ஏ ஏறத்தாழ 30 பேர் முன்னாள் எம்எல்ஏ இருந்தவங்க, முன்னாள் அதாவது திமுக, அதிமுகலையும் காங்கிரஸ் கட்சியிலையும் ஒன்றிய செயலாளராக இருந்தவங்க, மாநில பொறுப்புல இருந்தவங்க. இவர்கள் எல்லாருக்கும் ஒரு அரசியல் பார்வை உண்டு. அதாவதுங்க ஒரு 30-40 பேர் இளைஞர்கள் வந்திருக்காங்க. இந்த 30-40 இளைஞர்களை தாண்டி மீதி எல்லாரும் பழைய ஆளுங்க. அப்ப அவங்கள என்ன பார்வை இருக்கு? அதே மணல் திருடி வைக்கலாமா? அதே வேலைகளை மறுபடியும் செய்யலாமா? அப்ப மறுபடியும் செய்யறதுக்கு எதுக்கு நீங்க வரீங்க? அது உங்க ஆட்சி எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க? உங்க ஆட்சியை கொண்டு வந்தது இந்த கட்சிகள் தப்பு பண்ணிருக்கு, இதுனா மாற்றத்துக்காக தானே கொண்டு வரணும். அப்ப மாற்றத்துக்கு வந்த நானே மறுபடியும் வந்து அதே தப்பை தொடர்வேன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? சரி, ஓகே, பேசலாம். திரு ரவீந்திரன், நிறைவா உங்களுடைய பார்வை. அதாவது 3 கருத்துக்களை பதிவு பண்ணி ஆகணும். நந்தகுமார் வந்து
பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிச்சிருக்காங்க, நிலப்பகுதியில தான் எடுக்க போறது இல்ல, கடல் பகுதி தான் சொல்றாரு. இதை இப்படியே எடுத்து கடந்து போயிட முடியாது. நிலப்பகுதியில் எடுக்க முடியாததால கடல் பகுதியில் எடுத்து அந்த செயல்முறை வடிவத்தை பார்த்துக்கணும். எக்ஸ்ப்ளாய்டர் மெத்தட், நீரியல் விரிசல் முறையில் எடுக்க போறாங்க. 2000 அடி ஆழத்திற்கு செங்குத்தாக துளாய் அமைத்து பக்கவாட்டில் 1000 அடி ஆழத்திற்கு 3 கிலோமீட்டர் இடைவெளியில நீரியல் விரிசலை உருவாக்கி நிலப்பரப்பில் இருப்பதையும் உறிஞ்சி எடுப்பதற்கான திட்டம் இந்த திட்டம். அப்ப நிலப்பரத்தில் பாதிப்பு வராது எப்படி சொல்ல முடியும்? நீங்க திட்டத்துடைய செயல்பாட்டை புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அப்போ நீங்க நிலப்பகுதியில் எடுக்க அனுமதி இல்லை என்பதால் கடல் பகுதியை போய் அங்கிருந்து பக்கவாட்டு துளைப்படுத்து எக்ஸ்ப்ளாய்டர் மெத்தட நான் எடுப்பேன்னு சொன்னா அதை எப்படி அனுமதிக்க முடியும்? இது பாதிப்பு வராதா? ஒண்ணு. ரெண்டாவது, 1076 கிலோமீட்டர் நீளம் உள்ள கடல் பகுதியில முத்துப்பேட்டை, திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையிலையும் கடலூர் மாவட்டம் பிச்சாவரத்திலும் தான் நன்னீரும் கடல் நீரும் முகக்குழி துவாரத்துல இணையக்கூடிய இடம். இங்குதான் கடல்வாழ் உயிரினங்களுடைய இனப்பெருக்கம் அதிகமாக இருக்கிறது. இந்த இனப்பெருக்க காலத்திற்காகத்தான் 60 நாட்கள் மீன்பிடி தடை காலம் அறிவித்திருக்கிறது அரசாங்கம். ஒண்ணு. இதுல மீனவர்கள் பாதிப்பு இருக்கிறாங்க, உண்மைதான். விவசாயிகளையும் பாதிக்கிறாங்க. இந்த வகையில 2021ஆம் ஆண்டுக்கு முன்னதாக இருந்த அதிமுக ஆட்சி காலத்துல அவங்க வேளாண் பாதுகாக்கப்பட்ட மண்டலம் அறிவிச்சாங்க. ஆனால் வேளாண் பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவித்த பிறகு 21ஆம் ஆண்டுல திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பொழுது 31,586 கோடியில பெட்ரோ கெமிக்கல் மண்டலத்தை அறிவிச்சாங்க. அப்ப கடுமையான போராட்டத்தை நாங்க நடத்தினோம். அப்போ திமுக அரசாங்கம் இஸ்மாயில் தலைமையில 16 வல்லுநர்கள் கொண்ட குழுவை அமைத்து அந்த திட்டத்துடைய தாக்கம் என்ன மதிப்பீடு கொடுத்து இஸ்மாயில் அவர்கள் அந்த குழுவினர் அறிக்கை கொடுத்த பிறகு பெட்ரோ கெமிக்கல் மண்டல திட்டம் திரும்ப பெறப்பட்டது. இப்போ நாங்க என்ன கேட்கிறோம்? பாதிப்பு இல்லைன்னா சொல்லி கடந்து போயிட முடியாது. மிகப்பெரிய பாதிப்பு இருக்கு. நிலப்பரப்பில் எடுத்தாலும் சரி, கடல் பகுதியில் எடுத்தாலும் சரி, மீனவர்கள் பாதிச்சாலும் பாதிப்பு தான், விவசாயிகள் பாதிச்சாலும் பாதிப்பு தான், இயற்கை சூழல் ஒட்டுமொத்தமாக பாதித்தாலும் இயற்கை சூழலுக்கான பாதிப்பு தான் அதை கருதணும். பாதிப்பு உண்டு. நாங்க என்ன கேட்கிறோம்? தாவேக அரசு புதுசா வந்திருக்கு, இளைஞர்கள் பதவி ஏற்றிருக்காங்க, வரவேற்கிறோம். நம்ம அவளை ஆசீர்வதிக்கிறோம். இணக்கமாக ஒருங்கிணைந்து செயல்படுவோம், ஆலோசனை சொல்லுவோம். எங்களுடைய வேண்டுகோள், நீங்க அமைதியாக இருந்து கற்று நன்றை தேர்ந்து உங்களோட பதிலை சொல்லுங்க. ஆனால் இது போன்ற எதிர்காலத்தில் அபாயகரமான விளைவுகளை உருவாக்கக்கூடிய திட்டங்களை தயவு செய்து சமரசம் இல்லாமல் நீங்கள் அனுமதிக்க கூடாது. சமரசம் ஏற்படுத்தி கூடாது. ஓகே திரு ரவீந்திரன், அதுதான் எங்களுடைய வேண்டுகோள். சரி, ஓகே திரு தமிழ்வேந்தன், நிறைவா ரொம்ப சுருக்கமா. இல்லை இப்போ கடலில் இவங்க இப்போ இது ஒரு கண்துடைப்பு நாடகம். கடலில் எடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு பக்கவாட்டில் உள்ள தரையிலேருந்து தான் உரிய போகிறாங்க. கடல்லேருந்து எடுக்கிறதுக்கான சூழ்நிலை கிடையாது. எனிஹாவ் வாட் எவர் இட் இஸ், நான் சோலாருக்கே நான் எதிராக பேசுகிறவன். ஓப்பனாக சொல்ல போனால் இயற்கைக்கு எதிராக நீ ஏதோ ஒரு முயற்சி பண்ணுற, அது இயற்கை ஏதோ ஒரு ரியாக்ட் பண்ணும். கடல் நீரை குடிநீர் ஆக்கிற திட்டமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, இயற்கைக்கு எதிராக எதையுமே இங்கே முயற்சி பண்ணுண்டான். பூமி தாய் மனிதனுடைய எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றுவாள். ஆனால் நம்ம பேராசைக்கு ஒன்றும் செய்ய முடியாது. தாயின் மாரில் பால் தான் குடிக்கலாம், அடுத்து ரத்தம் குடிக்க நினைக்க முடியாது. எங்களுக்கு எந்த திட்டமுமே வேண்டாம், நாங்கள் இப்படியே இருந்துட்டு போகிறோம், அவ்வளோதான். எங்களை பொறுத்தவரை நாங்கள் டெய்லி ஃப்ளைட்டு போகிறதில்ல. ஒரு 10% பணக்கார பீப்புளுக்காண்டி நீ 100% இருக்க ஒரு விவசாய கல்டிவேட்டிங் லேண்டை அழிப்புன்னு சொல்கிறது எப்படி ஏற்றுக்கிறது? ரயில்வே ட்ராக் போடுறாங்க, அதை சுற்றி உள்ள லேண்டுக்கு விலை இருக்கா? மேலே உயர் அழுத்த மின்சார லைன் போடுறீங்க, அது கீழே போய் நின்னா லைட் எரியுது நம்ம உடம்புல, இது டெஸ்டர் வச்சா. அப்போ எவ்வளோ பெரிய மின்னோட்டத்தை நம்ம கடந்துக்கிட்டு இருக்கோம். மேலே செல்ஃபோன் டவர் வச்சா அந்த பில்டிங் காலி, அது ஒரு விதமான அசைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ எல்லா விஞ்ஞானத்தையும் நம்ம ஏற்றுக்கிறோம். பாதிக்கப்படக்கூடிய திட்டங்களுக்கு தாவேக அரசு அனுமதி கொடுக்க டேஞ்சராக நேரடியாக பாதிக்க. இப்போ வேதாந்தா நிறுவனம் நமக்கு என்ன பகையா? நமக்கு என்ன வேலை வாய்ப்பு கொடுத்து இது கொடுக்கலையா, இல்லை கமிஷன் கரப்ஷன் கொடுக்கலையா? அப்படி இல்லை, அது பூமிக்கு ஆபத்து. இப்போ ஃபைனல் ஒன்று சொல்லிடுறேன். செர்பியாவில் அணு உலை வெடிச்சுது. கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் உள்ள ஃப்ளைட்டே இறங்கல செர்பியாவில். ஆல்ரெடி நம்மள்கிட்ட கல்பாக்கம் ஒன்று இருக்குது, இதுக்கு போக கூடங்குளம், ரெண்டாவது அணுவில், 3வது அணுவுலைக்கு இவங்க ட்ரை பண்ணுறாங்க. தாங்காத ஐயா, ஒரு அணுவில் உடைச்சாலே 150 கிலோமீட்டருக்கு புல்லு பூண்டு முளைக்காது. உதாரணத்துக்கு க்ரோஸ்மன் நாகசாகியில் போட்ட பாம், ஜப்பான். சரி, அதனால இயற்கைக்கு எதிரான எந்த ஒரு முயற்சியும் இங்கு வேண்டாம், அரசு மேற்கொள்ள கூடாது. சரி, ஓகே, நம்ம பேசலாம். கடலூரில் ஹைட்ரோ கார்பன் திட்டம், கர்நாடகாவில் மேகதாது, என்ன செய்ய போகிறது தாவேக அரசு என 4 விருந்தினர்களோடு மிக விரிவாக இந்த விவாதம் களமாடி இருந்தது. விருந்தினர் 4வருக்கும் நன்றி. நாளை மற்றொரு விவாத தலைப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.